அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, தற்போது பிறக்கின்ற புது தமிழ் வருடம் பராபவ வருஷத்திய பொது பலன்களாவன. இந்தியா பல அணு ஆயுதங்களை தயாரிக்க நேரிடும். பல வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடைய நேரும். உலகத்தில் புதிய வைரஸ் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. கல்லூரி நிறுவனங்களில் பல நஷ்டத்தில் இயங்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பது அதில் சிரமம் ஏற்படும். எரிவாயு உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்கக்கூடும். ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி, சீனா போன்ற நாடுகள் இந்தியாவிற்கு உறுதுணையாக நிற்கும். மேலும் பல புதிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் துவங்க நேரிடும். கல்லூரி கட்டணங்கள் குறைய வாய்ப்பு உள்ளது. இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும். விலை குறைய வாய்ப்பு உள்ளது. ஆன்மீகம் செழிப்படையும். எதிர்க்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கிறது. பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஒரு அணியில் நின்று தேர்தல் களத்தை சந்திக்க நேரிடும். ஆளும் கட்சியில் மூத்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். இதனால் பல சரிவுகளை சந்திக்க நேரிடும். மேலும் மின்சார உற்பத்தி அதிகரிக்கக்கூடும். சோலார் முறையில் மின்சாரம் பல நிறுவனங்கள் தயாரிக்க நேரிடும். பல புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் துவங்க பல வெளிநாடுகள் நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டு வரும். பல புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க நேரிடும். வாகன போக்குவரத்து அதிகரிக்கக்கூடும். அனைத்து நதிகளிலும் போக்குவரத்து அதிகரிக்க நேரிடலாம். காவல்துறையினர் தனது கடமைகளை சரியாக செய்து பல உயரிய பரிசுகளை பெற நேரிடலாம். மேலும் தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற உலோகங்களின் விலை நிலையில்லாத வியாபாரமாக அமையும். மஞ்சள் உற்பத்தி அதிகரிக்க நேரிடலாம். மஞ்சள் விலை சரிய வாய்ப்பு உள்ளது. பருத்தி உற்பத்தி அதிக அளவில் இருக்கும். பல பசுமாடுகள் உற்பத்தி அதிகரிக்கும். பால் உற்பத்தியும் அதிகரிக்கும். மேலும் பழைய கோவில்கள் மராமத்து வேலை செய்ய நேரிடலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு மரியாதை குறைவாக இருக்கும். பாலியல் தொல்லைகள் அதிகரிக்க நேரிடலாம். தூர தேச பயணம் செல்பவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். மேலும் உலக ஜாதக தேவதை லக்ஷ்மி நாராயணன் வருவதால் போதைப் பொருட்களின் விலை உச்சத்தை தொடும். கனிம தாது சம்பந்தப்பட்ட பொருள்களின் விலை அதிக அளவில் இருக்கும். அரசியல் கட்சி தொடர்புடையவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் போன்ற வட மாநிலம் கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்க நேரிடும். அதிகமான விரயம் 3
வருவதால் பல நலத்திட்டங்களுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் அவற்றை நிறைவேற்ற இயலாது போகலாம். கட்சி தலைவர்களுக்கு, பழம்பெரும் கட்சி தலைவர்களுக்கு கெண்டாதி கெண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மழை நீர் வீணாக கடலில் கலக்க நேரிடலாம். தொற்று கிருமி வைரஸ் நோய் பரவ அதிக வாய்ப்பு உள்ளது. வெங்காயம், தக்காளி, சிறுதானிய வகைகளின் விலை குறையும். பூண்டு, ஏலக்காய், லவங்கம், மிளகு, தேங்காய், மாங்காய், புளி போன்றவை விளைச்சல் அதிகரிப்பதுடன் விலை வீழ்ச்சி அடையும். எல்லையோரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடக்க வாய்ப்புள்ளது. சிறுபான்மையினரிடையே பிரச்சனைகள் அதிகமாகும், சுபிட்சம் உண்டாகும். இந்த பராப வருஷத்திய வெண்பாவின் பலன் வருடத்தில் பிற்பகுதியில் மழை பொழியும். மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்க நேரிடலாம். புதிய வைரஸ் நோய் பரவி வரலாம். அதிகமான மழை பொழிய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாய் இன்றி தவிக்க நேரிடலாம். சாலைகளில் விபத்து அடிக்கடி நடைபெறும். ஆன்மீகம் நன்றாக வளரும். பல சாதுக்களின் நட்பு ஆன்மீகவாதிகளுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கின்ற சிறுபான்மையினர் கடுமையாக பாதிப்புக்கு ஆளாகலாம். அடிக்கடி மின்சார துண்டிப்பு ஏற்படலாம். மின்சார கட்டணம் உயரலாம். தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி அமையும். பொதுப்பணித்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடும். பல அதிரடி மாற்றங்கள் இந்த ஆண்டு நிகழலாம். காவல்துறையில் கெடுபிடி அதிகமாக இருக்கும். அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொலை தொடர்பு துறை மற்றும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரிடலாம். வனத்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படையும். சித்த ஆயுர்வேதம் மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். பொதுவாக மக்களுக்கு தீராத விஷக்காய்ச்சல் பிரச்சனைகள் உண்டாகும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் இருக்காது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது. இந்த ஆண்டு சூறாவளி, காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் கனமழை உண்டாகும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது. இவ்வாறாக இந்த பராப வருஷத்திய பொது பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.